கடகராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, குரு உச்சமடைகிறார். உங்களுடைய ராசியில் தான் குரு உச்சமாக இருக்கார். அப்போ உங்களுடைய மைண்டு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக, சிந்தனையாக, ஒரு ஜாலியாக, உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் வந்து மிகவுமே அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த மாத கடைசியில் பார்த்திங்கன்னா குரு வந்து வக்ரமாயிருவார். இப்போ 12க்கு போயிடுவார். அப்படிங்கும்போது சுப விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது, ஒரு தொழில் மூலமாக ஒரு பயணம் மேற்கொள்கிறது, இது போல் அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீண் விரயங்கள் ஆகாமல் சுபகாரிய விரயங்களாக ஆகும். உங்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதே போல் உங்கள் ராசிக்கு 2ல் பார்த்திங்கன்னா கேது பகவான். இந்த 2ல் கேது இருக்கிறது வந்து ஒரு தடை தாமதத்தை கொடுக்கும். அப்படின்னா குடும்பத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கடிசலாக பேசாமல் ஒரு அன்பு அரவணைப்பாக நீங்கள் பேசும்போது குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல், ஒரு கருத்து வேறுபாடு மூலம் ஒரு சுமூகமாக போகும், ஒரு சீராக போகணும், குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து பேச்சில் நிதானத்தோட பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இந்த மாத கடைசியில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாருமே அங்கே அந்த 5ஆம் இடத்துல தான் இருப்பார், விருச்சிகத்தில் தான் இருப்பார். அப்போ 5ல் இருக்கும்போது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நீங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து வச்சு அல்லது ஒரு 4 பேரோட பெரிய மனிதர்களை வச்சு நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அதுக்குரிய உங்களுக்கு வந்து ஆதரவான சூழ்நிலை கண்டிப்பாக நடக்கும். அப்படிங்கிற பூர்வீக சொத்துக்கள்லாம் விற்காமல் இருக்குது, இல்லை நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது, எங்களால் விற்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விற்று அதன் மூலமாக ஒரு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 8ல் வந்து ராகு இருக்கிறனால பயணத்தின் போல் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கும். இந்த 8ல் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு மறைமுக உறுப்புகளில் ஒரு மறைமுக ஸ்தானத்தில் ஒரு மர்மஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நோய் தொற்று அல்லது வந்து உங்களுக்கு அலைச்சல்கள், ஒரு சிறிய அவமானங்கள், ஒரு அவமதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி புகழுக்கு பங்கம் ஏற்படுறது, இது போலவெல்லாம் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் பயணங்களின் போதும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, அதிக பயணமெல்லாம் இருக்குது, உங்களுக்கு வேலைக்காக வெளியே போகிறீங்க அல்லது படிப்புக்காக வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த தீய பழக்க வழக்கங்கள், இந்த ட்ரிங்க்ஸு, இந்த போதை உருவாக்குறது, இது மாதிரி கெட்ட நண்பர்களாக நல்ல நண்பர்கள் வந்து கிடைக்காம அந்த நண்பர்கள் மூலமாக தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகாமல் இருங்க. இந்த தீய பழக்க வழக்கங்கள் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பது இந்த மாதம் நல்லது. அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா 10ல் சனி பகவான், 9ல் சனி பகவான். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். இருந்தாலும் 9ல் சனி இருக்கும்போது தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சிறு கருத்து வேறுபாடு அல்லது தந்தைக்கு வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை, மருத்துவ செலவுகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். 9ல் சனி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து தந்தை வழி உறவுகளாலேயோ அல்லது பூர்வீக சொத்துக்களாலேயோ நம்மளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி தந்தைக்கு வந்து ஒரு உடல்நல குறைவாக இருக்கிறது, நீங்கள் பயணங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து காலில் ஒரு சிறு அடிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் சாப்பாடு, உணவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2லேயே உங்களுக்கு வந்து கேது. அப்போ சாப்பாடு வந்து சரியான நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடணும். அதிகமாக கடினமாக உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, நேரம் போகிறதே தெரியாது, சாப்பிடவே முடியாது உங்களால் அப்படின்னு இந்த நேரம் தவறி நீங்கள் சாப்பிட்றத நிறுத்திக்கணும். நேரத்துக்கு நேரம் நீங்கள் சரியான முறையில் சாப்பிடும்போது அந்த சாப்பிட்றதும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சிறுதானிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. அது வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும், அதே போல் உங்களுக்கு உடல் பாதிப்பையும் கொடுக்காமல் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக கவனமாக செலுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு நல்ல லாபம், வீடு வண்டி வாகன சொத்துக்கள், அது மூலமாக ஒரு விற்க முடியாத இருந்த நிலைகள் இதெல்லாம் விலகி அந்த தடைகள்லாம் நீங்கி சுபகாரியங்களும் நிகழ்ச்சிகளும் நல்லா நடக்கும். அதே போல் சொத்துக்களையும் விற்கும்போது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்கும். அப்போ அந்த லாபத்தை நீங்கள் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா அந்த லாபத்தை வந்து ஒரு சிறு எஃப்டி போடுறது, ஒரு ஷார்ட் டைம் வந்து டெபாசிட் பண்ணுறது, அந்த மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான்
அதுக்கு முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபாடு அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான். நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து செலவு வரவு இருக்குது அப்படின்னாலும் செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளை வீண் விரயமாக்காமல் சுபகாரிய செலவுகளுக்காக நீங்கள் சுப விரயமாக்குறது தான் உங்களுடைய கையில் இருக்குது. அப்போ உங்களுடைய முயற்சிகள் வந்து உங்களுடைய வழியில் வந்து நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் முடியும். இந்த மாதம் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. கார்த்திகை மாதம் அந்த வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை சென்று அகல் தீபத்தை அந்த தீப ஜோதியை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் ஒளிமயமாகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. மாணவர்கள் நல்லா படிங்க. கடுமையாக உங்களுடைய படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற கண்டிப்பான ஒரு புகழ் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நல்லா படிங்க. இந்த மாதம் வந்து கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். நன்றி.